Good morning, friends. I am Joseph Rosario, Assistant Professor of Chemistry, Department of H&S, Oxford Engineering College. Let me discuss something about Unit 1, water and its treatment. First, introduction. Water is the most important compound for the existence of human beings, animals, and plants. Valur also said, நீரின்றி அமையாது உலகு. தண்ணீரோட தேவை அப்படிங்கிறது உலகத்துக்கு ரொம்பவும் முக்கியம். சரிங்களா? ஓகே, அப்படிப்பட்ட அந்த தண்ணீர் நமக்கு எங்கிருந்தெல்லாம் கிடைக்குது? வாட் ஆர் த சோர்சஸ் ஆஃப் வாட்டர்? ரெயின், ஃபர்ஸ்ட் ரெயின் வாட்டர், நெக்ஸ்ட் ரிவர் அண்ட் லேக்ஸ், வெல்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங்ஸ், நெக்ஸ்ட் sea water. Water treatment. What is water treatment or what is water technology? The process of removing all types of impurities from water and making it fit for domestic and industrial purposes are called water treatment or water technology. ஒரு தண்ணீர் நம்ம பயன்படுத்த முடியாம இருக்கு, அந்த தண்ணீர் நமக்கு பயன்பாட்டுக்கு தேவை, அதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போறோம், எப்படி மாற்ற போறோம் அப்படிங்கிறது தான் வாட்டர் ட்ரீட்மெண்ட். நெக்ஸ்ட், why we need to implement water treatment? ஏன் நம்ம வாட்டரை ட்ரீட் பண்ணணும், என்ன அவசியம், ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சம் ப்ராப்ளம்ஸ் இப்போ அரைஸ் ஆயிருக்கு. அதனால இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். இப்போ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும், நமக்கு நீரின் தேவை அதிகமாக இருக்கு. நீரின் தேவை அதிகமாக இருக்கும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நீரின் அளவு குறைவாக இருக்கு. அப்போ நம்ம இந்த இம்பியூர்டு வாட்டரை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கோம். அதனால நம்ம வாட்டர் ப்ராசஸ் பண்றோம். சரிங்களா? பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் மட்டும்தான் ரீசனா அப்படின்னா இல்லை. ஸ்கேர்சிட்டி ஆஃப் வாட்டர், நீரின் பற்றாக்குறை, கண்டாமினேஷன் ஆஃப் வாட்டர் டியூ டு த இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவன்சஸ் அண்ட் த டொமஸ்டிக் பர்பசஸ். இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவன்சஸ் அப்படின்னா இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளிவரக்கூடிய கழிவுகள் வரக்கூடிய நீர்னால. அப்புறம் டொமஸ்டிக் பர்பசஸ் அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய நீர்னால மாசுபட்ட நீரை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டிடர்ஜென்ட் கேக் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். இல்லை, ஏன் டிடர்ஜென்ட் கேக் கொடுக்குறோம் அப்படின்னா there is the difference between lot of difference between soap and detergent cake. What is the difference between detergent cake and soap? Soap is eco-friendly. Detergent cake is non-eco-friendly. We are using detergent cake only. It is non-eco-friendly. That is environmentally unfriendly. Okay. What is soap? அப்போ நம்ம சோப் எங்கே பார்க்கலாம், எங்கே பார்க்குறோம்? அப்போ நம்ம சோப்பே பயன்படுத்துறது இல்லையா அப்படின்னா ஆமாம், நம்ம பயன்படுத்துறது இல்லை. சோப் எங்கே கிடைக்கிது நமக்கு அப்படின்னா நம்ம இப்போவும் இந்த காதி கிராஃப்ட், இந்த காதி நிலையம் அதெல்லாம் போனீங்கன்னா சோப், பார் சோப் அப்படின்னு வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும், அந்த பார்ஸாக இருக்கும். இல்லை, நீங்கள் கேட்டிங்கன்னா வெயிட்டில் அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? அதுதான் சோப். ஓகே, நெக்ஸ்ட் வாட்டர் பற்றி பேசினால திருப்பி coming back to the water. What is hard water and soft water? There is the two difference, hard water and soft water. What is hard water? A simple concept. Water which does not produce lather with soap solution is called hard water. லேத்தர் அப்படின்னா நுரை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது நம்ம ஸ்கூல் பிரைமரி எஜுகேஷன்லேயே நம்ம இதை பண்ணி பார்த்துருப்போம், சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு பாட்டிலில் தண்ணி எடுக்க போகிறோம், அதில் சோப்பு நம்ம ஆட் பண்ண போகிறோம், சோப் சொல்யூஷன் ஆர் சோப் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை கொடுக்கணும் அப்படின்னா அது நுரை வரும். நுரை வந்தது அப்படின்னா அது சாஃப்ட் வாட்டர். நுரை வரல அப்படின்னா அது ஹார்ட் வாட்டர். திருப்பி சொல்கிறேன், வாட்டர் which does not produce lather with soap solution but produces white precipitate is called hard water. Okay, white precipitate வருது. இந்த white precipitate ஏன் வருதுன்னா this is due to the presence of dissolved calcium and magnesium salts. calcium and magnesium salts வாட்டர்ல இருக்கனால தான் நமக்கு வாட்டர் ஹார்ட் வாட்டரா இருக்கு. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ். வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ்? கார்பனேட் ஹார்ட்னஸ் அண்ட் நான் கார்பனேட் ஹார்ட்னஸ். கார்பனேட் ஹார்ட்னஸ்க்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, டெம்பரரி ஹார்ட்னஸ். நான் கார்பனேட் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ். ஓகே, டெம்பரரி ஹார்ட்னஸ் எப்படி வருதுன்னா பைகார்பனேட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீசியம், இதனால கார்பனேட் ஹார்ட்னஸ் இருக்கு. டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் பைகார்பனேட் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் பைகார்பனேட்ஸ். நான் கார்பனேட் ஹார்ட்னஸ் எதனால வருது அப்படின்னா குளோரைட்ஸ் அண்ட் சல்ஃபேட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீசியம். கால்சியமும் மெக்னீசியமும் சல்ஃபேட்ஸாகவும் குளோரைட்ஸாகவும் இருந்தது அப்படின்னா அது நான் கார்பனேட். ஆர்
permanent hardness அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஹார்ட் வாட்டருக்கு ஒரு ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து சோப் 2C17H35COONA இஸ் அ சோப். கால்சியம் குளோரைடோட ரியாக்ட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஹார்டு சோப் precipitate ஆகுது, மீதி 2NaCl கிடைக்குது. ஓகே, திஸ் இஸ் ஹார்ட் வாட்டர். நெக்ஸ்ட் இஸ் சாஃப்ட் வாட்டர். Water which produces lather with soap solution is called soft water. Hard waterல அப்படியே என்னாகும், அதில் வந்து சோப் சொல்யூஷனில் லேத்தர் வராது, இதில் லேத்தர் வரும். நுரை வந்தால் அது சாஃப்ட் வாட்டர், நுரை வராட்டி அது ஹார்ட் வாட்டர். இந்த சாஃப்ட் வாட்டர் எப்படி சாஃப்டாக இருக்கு அப்படின்னா திஸ் இஸ் டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீசியம். அங்கே ப்ரெசன்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீசியம், இங்கே ஆப்சன்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீசியம். How to detect hardness? எப்படி வந்து நம்ம ஹார்ட்னஸை டிடெக்ட் பண்ண முடியும்? How to detect hardness? There are two possible ways. One is already we discussed it. Water which does not produce lather with soap solution but produces white precipitate is called hard water. Same reactions also discussed. Next, other technique is water containing hardness gives wine red color with EBT indicator, that is Erichrome black tea indicator, when at the pH is 9 to 10. Okay. Erichrome black tea is an indicator. What is indicator? தமிழில் நம்ம வந்து நிறங்காட்டி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். நிறங்காட்டி அப்படிங்கிறது தான் இண்டிகேட்டர். என்ன பண்ணும், அந்த ரியாக்ஷன் நடந்துச்சா நடக்கலையா, முடிஞ்சிச்சா முடியலையா அப்படின்றத காட்டுறது தான் இண்டிகேட்டரோட வேலை. இப்போ நம்ம வந்து +2ல பண்ணியிருப்போம், ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ் ரியாக்ஷன் பண்ணியிருப்போம். அந்த ஸ்ட்ராங் ஆசிட் பார்த்தீங்கன்னா HCl, ஸ்ட்ராங் பேஸ் வந்து NaOH. நெக்ஸ்ட் ரெண்டுக்கு ரியாக்ட் பண்ணும்போது ஃபினாப்திலின் ஆஸ் இண்டிகேட்டர். ஏன் இண்டிகேட்டர் ஆட் பண்ணணும், இண்டிகேட்டர் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா HCl ஆல்சோ colorless and NaOH also colorless. So two solutions are colorless. So we need to know the reactions are completed or not. So we put the indicator. If we put the phenolphthalein indicator, the NaOH turns to pink color. So it indicates the completion of the reaction. Okay. In this type, Erichrome black tea gives a wine red color. Next, types of hardness. There are two types of hardness depending upon the types of dissolved salts present in the water. That is temporary hardness, another one is permanent hardness. Temporary hardness, this is due to the presence of bicarbonates of calcium and magnesium. Since it is removed by boiling, it is called as temporary hardness. Simple. பாயில் பண்ணாலே அந்த டெம்பரரி ஹார்ட்னஸ் என்ன ஆகிடும், ரிமூவ் ஆகிடும். அப்போ நமக்கு சாஃப்ட் வாட்டர் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் பாருங்க, ரிமூவல் ஆஃப் டெம்பரரி ஹார்ட்னஸ் ஆன் பாயிலிங் த வாட்டர். கால்சியம் பைகார்பனேட் ஹீட் பண்ணுறோம், கால்சியம் கார்பனேட் இட்ஸ் அ சாலிட். ஸோ நமக்கு ப்ரெசிபிடேட்டாக கிடைச்சது. ப்ரெசிபிடேட்னா வீல் படிவு, வீல் கீழே படிவு இல்லைங்களா, வீல் படிவு. ப்ரெசிபிடேட்டாக கிடைச்சது. மீதி H2O, CO2 இஸ் அ கேஸ். ஸோ இது எவாபரேட் ஆகிடும். நெக்ஸ்ட், பை ஆடிங் லைம் டு த வாட்டர். இப்போ இங்கே மெக்னீஷியம் பைகார்பனேட் இருக்கு, லைம் ஆட் பண்ணுறோம். லைம் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு இஸ் அ சாலிட், அது ப்ரெசிபிடேட் ஆகிடுது. நெக்ஸ்ட், கால்சியம் கார்பனேட் ஆல்சோ சாலிட், அதுவும் வந்துடுது. நமக்கு மீதி 2H2O கிடைச்சிருது. ஸோ தட் இஸ் அ சாஃப்ட் வாட்டர். நெக்ஸ்ட், permanent or non-carbonate hardness. This is permanent hardness, that is permanent hardness. This is caused due to the presence of chlorides and sulfates of calcium and magnesium. It cannot be removed by boiling. அங்கே டெம்பரரி ஹார்ட்னஸை பாயில் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ண மாதிரி இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் கேன் பி ரிமூவ்டு பை two types of process. One is lime soda process, another one is zeolite process. Lime soda process, calcium chloride present in the water, then adding Na2CO3, that is soda. The reaction goes on. The product is calcium carbonate, is a solid, so it is precipitated. Then 2NaCl is a byproduct. Next, zeolite process, calcium sulfate plus sodium zeolite. Na2 is the T, sodium zeolite reacts, gives calcium zeolite plus the byproduct sodium sulfate. Okay. Boiler feed water. What is boiler feed water? ஃபர்ஸ்ட் நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பேசணும், தண்ணி வந்து ஹீட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம இன்னொரு பேசிக் கான்செப்ட் வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். என்ன பேசிக் கான்செப்ட் அப்படின்னாக்க, நம்ம வந்து
பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் நம்ம எப்படி எடுக்கலாம், எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா தண்ணியை கொதிக்க வைக்கலாம். பாய்லரில் அதான் நடக்குது சரிங்களா. தண்ணியை கொதிக்க வைக்கலாம். தண்ணியை கொதிக்கும் போது ஸ்ட்ரீம் கிடைக்கும். ஸ்டீம்னா நீராவி கிடைக்கும். அந்த நீராவியை நம்ம கூல் பண்ணி நம்ம வாட்டரா பிரித்து எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ அதுதான் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். ஸோ அதில் இருந்து இம்ப்யூரிட்டி 100 டிகிரி செல்சியஸ்ல தண்ணி கொதிக்க போது, தண்ணி நீராவியாக போகுது. நீராவியை நம்ம குளிர்வித்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டரா எடுத்துக்கலாம். ரைட். இப்போ பாய்லர் ஃபீட் வாட்டர்னா என்ன? The water which is fed into the boiler for the production of steam is called boiler feed water. தண்ணியில பாய்லர்ல ஊத்த போற தண்ணி தான் பாய்லர் ஃபீட் வாட்டர். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ரைட். நெக்ஸ்ட், ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் பாய்லர் ஃபீட் வாட்டர். இந்த பாய்லர் ஃபீட் வாட்டர், பாய்லர்ல ஊற்றக்கூடிய தண்ணீர் எப்படி எல்லாம் இருக்கணும், அதோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, தண்ணி எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னா, பாய்லர் ஃபீட் வாட்டர் மஸ்ட் ஹேவ் நியர்லி 0 ஹார்ட்னஸ். ஹார்ட்னஸ் இல்லாமல் இருக்கணும், சாஃப்ட் வாட்டரா இருக்கணும். இட் மஸ்ட் பி ஃப்ரீ ஃப்ரம் டிசால்வ்டு கேசஸ். வேற கேசஸ் வந்து அதில் டிசால்வ் ஆகி இருக்கக்கூடாது. அது வந்து இம்ப்யூரிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்கும். ரியாக்ஷனில் டிஸ்டர்ப் பண்ணும். நெக்ஸ்ட், இட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் டிசால்வ்டு சால்ட்ஸ் அண்ட் அல்காலினிட்டி. அதில் டிசால்வ்டு சால்ட்ஸாவோ அல்காலினிட்டி ஆசிடாவோ பேஸாவோ இருக்கக்கூடாது. ஃப்ரீ ஃப்ரம் ஆயில் அண்ட் டர்பிடிட்டி. அதில் எண்ணெய் கிரீஸ் அந்த மாதிரி விஷயங்கள் கலந்துருக்கக்கூடாது. டர்பிடிட்டி அப்படின்னாக்கா ஒரு கலங்கலான தன்மை, ஒரு கலங்கலாக இருக்கக்கூடாது அப்படின்றது. இதெல்லாம் வந்து பாய்லரில் நம்ம ஊற்றக்கூடிய நீருக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் பாய்லர் ஃபீட் வாட்டர். ஓகே, சரி. இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் தண்ணியில் இருக்கு, இதெல்லாம் தண்ணியில இருக்கக்கூடாது, ஆனால் இருக்கு. அப்போ அது என்னெல்லாம் பிரச்சனை பண்ணும் அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ப்போம். தெர் இஸ் பாய்லர் ட்ரபிள்ஸ் ஆர் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசிங் ஹாட் வாட்டர் இன் பாய்லர்ஸ். இதெல்லாம் தண்ணியில் இருந்தால் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, formation of scales and sludge in the boilers. Next, priming and foaming, caustic embrittlement, boiler corrosion. Boiler corrosion is a simple concept. Corrosion means துருப்பிடித்தல். துருப்பிடித்தல்னா ஒன்றும் இல்லை, அதோட மெட்டலோட டென்சிட்டி குறைஞ்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மெட்டல் வந்து வீக் ஆகும். மெட்டல் மீன்ஸ் பாய்லர், அந்த பாய்லர் வீக் ஆகும். பாய்லர் கரோஷன். ஓகே, ஒன் பை ஒன் we will see one by one. Formation of scales and sludges in boilers. When water is continuously heated, the concentration of dissolved salts in water increases. When the concentration of the dissolved salts reaches the saturation point, they get precipitated on the inner walls of the boiler. அப்படின்னா என்ன அப்படின்னா, பாய்லரை நம்ம தொடர்ந்து தண்ணீரை சூடு பண்றதுக்காக யூஸ் பண்ணிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும், அதுல உள்ள சால்ட்ஸ் அந்த இன்னர் வால்ஸ், பாய்லரோட இன்னர் வால்ஸ், அதாவது பாய்லரோட உட்பகுதியில் அது படிய ஆரம்பிச்சிடும். அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது எக்ஸாம்பிள் பார்த்தா, நம்ம வீட்டில் சுடுதண்ணிக்காக ஒரு பாத்திரம் பயன்படுத்துகிறோம்னா, அந்த பாத்திரத்தில் டெய்லி சுடுதண்ணி மட்டும்தான் போடுவோம் அப்படின்னா நம்மளால பார்க்க முடியும். அந்த பாத்திரத்தை சுற்றி ஒயிட் லேயர் இருக்கும், அதுதான் சொல்கிறாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்லெட்ஜ்னா என்ன? இஃப் த precipitate இஸ் லூஸ் அண்ட் ஸ்லிம்மி இட் இஸ் கால்ட் ஸ்லெட்ஜ். லூஸாக இருக்கும், லூஸானா ஃப்ரீயாக இருக்கும். ஸ்லிம்மி வீல் படிவு. இப்போ வந்து ஒரு தண்ணியில ஒரு அழுக்கு இருக்கு அப்படின்னாக்க அந்த அழுக்கு வந்து எப்படி இருக்கும், கீழே வந்து படிஞ்சிருக்கும் இல்லையா. அது வந்து லூஸா இருக்கும், ஸ்லிம்மியா இருக்கும். நம்ம கையில இருந்து எடுக்கிற மாதிரி இருக்காது சரிங்களா, ஸ்லிம்மியா இருக்கும். ஸ்லெட்ஜஸ் ஆர் ஃபார்ம்டு பை த சப்ஸ்டன்ஸ் லைக் magnesium chloride, magnesium carbonate, magnesium sulfate and calcium chloride. They have greater solubility in hot water than cold water. கோல்டு வாட்டரை விட ஹாட் வாட்டர்ல இதோட சால்யூபிள் ஸ்டேட் ஜாஸ்தி இருக்கும். 1 கிராம் ஃபார் எக்ஸாம்பிள், 1 கிராம் வந்து மெக்னீஷியம் குளோரைடு தான் வந்து நம்ம கோல்டு வாட்டரில் டிசால்வ் பண்ண முடியும் அப்படின்னா, ஹாட் வாட்டரில் 3 to 4 கிராம்ஸ் வரைக்கும் நம்மளால் டிசால்வ் பண்ண முடியும். ஸோ அதோட கிரேட்டர் சால்யூபிலிட்டிஸ்னால அதில் டிசால்விங் லெவல் வந்து ஜாஸ்தி இருக்கும். நெக்ஸ்ட், ஸ்கேல். இஃப் த precipitate ஃபார்ம்ஸ் ஹார்ட் அண்ட் adherent coating on the inner walls of the boiler. பாய்லரோட இன்னர் வால்ஸ், உட்பகுதி, உச்சுவரில் அது வந்து என்ன ஆயிரும், படிஞ்சிருக்கும். இதுதான் இட் இஸ் கால்டு ஸ்கேல். ஸ்கேல்ஸ் ஆர் ஃபவுண்ட் பை சப்ஸ்டன்சஸ் லைக் calcium bicarbonate, calcium sulfate and magnesium chloride. See this figure. First one is called sledge, another one is scale. பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உள்ள வந்து கீழே வந்து முட்டை படிஞ்சிருக்கு, கீழே தரல இருக்குங்களா. அது வந்து நம்ம குடத்துல, நம்ம பாத்திரத்துலாம் தண்ணி முண்டு குடிப்போம் அப்படின்னா நம்ம அதில் பார்க்கலாம். ஒரு நாள் 2 நாள் ஆச்சுன்னா நம்ம டம்ளர் விட்டு செம்பு விட்டு என்ன ஆகும்னா கீழே வந்து படிஞ்சிருக்கும் அழுக்கு. அதுதான் வந்து ஸ்லெட்ஜ் சரிங்களா. அப்போ ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம், கழுவி ஊற்றணும்னா போயிடும். பட் ஸ்கேல் அப்படிங்கிறது இன்னர் வால்ஸ்ல படிஞ்சிருக்கும், அது வந்து அவ்வளோ ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது. அது வந்து adherent coating on inner walls சரிங்களா. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க, ஃபிஷ் டேங்கை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு அக்வேரியம் ஃபிஷ்ஷஸ் நம்ம வந்து வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபிஷ் டேங்க் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த வாட்டர் மார்க் நம்ம வாட்டர் வச்சு அந்த ஃபிஷ் டேங்க்ல அந்த வாட்டர் மார்க் பார்த்தோன்னா ஒயிட்டாக படிஞ்சிருக்கும் சரிங்களா. அந்த இன்னர் வால்ஸ் படிஞ்சிருக்கும் சரிங்களா. அதுதான் வந்து ஸ்கேல். நெக்ஸ்ட் நம்ம கீழே ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஃபில்டர் பெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம மோட்ரு ஓட என்ன ஆகும், மீனுடைய கழிவுகள் அந்த அசடுகள் அதெல்லாமே அந்த ஃபில்டர் பெட்ல கீழே போய் படிஞ்சிருக்கும் சரிங்களா. அந்த பெட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம்னா நம்ம உள்ள பார்க்கலாம், அதுல வந்து அந்த அழுக்கு அசடு இருக்கும் சரிங்களா. அதுதான் ஸ்லெட்ஜ். ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். மீன் தொட்டியில அந்த இன்னர் வால்ஸ் இருக்கிறது பேரு ஸ்கேல். அந்த ஃபில்டர் பெட்டுக்கு கீழே இருக்க மீனோட அழுக்கு அசடுகள் அது வந்து ஸ்லெட்ஜ். இந்த ஸ்லெட்ஜை நம்ம தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றினா என்ன ஆகிடும், ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஆனால் அந்த ஸ்கேல் ஈஸியாக ரிமூவ் ஆகாது. அப்போ அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும். நெக்ஸ்ட் கம்பேரிசன் ஆஃப் ஸ்லெட்ஜ் அண்ட் ஸ்கேல். Sludge is a loose slimy, already we saw. Scale is a thick, hard and other coating. Next, the main sludge formation substances, magnesium carbonate, magnesium chloride, this is also okay. Disadvantages. Sludges are poor conductors of heat. Sludges வந்து heat என்ன பண்ணாது, conduct பண்ணாது. It decreases the efficiency of the boiler. Heat conduct பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கா பாய்லரோட efficiency என்ன ஆயிடும், குறைஞ்சிடும். Next, scale disadvantage. Scale act as a thermal insulators. தெர்மல் இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னா வெப்பத்தை கடத்தாது. குட் தெர்மல் இன்சுலேட்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வைக்கோல் நம்ம சொல்லலாம். நம்ம கிராமத்துல இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாக்க வைக்கோல்ல வேட்டி விரிச்சு தான் நம்ம சாதத்தை போடுவாங்க சுட. ஏன்னா அது ஹீட்டை கடத்தாது, ஹீட்டை எடுக்காது, அதனால சாதம் சூடாவே இருக்கும் சரிங்களா. இது குட் எக்ஸாம்பிள். அது அந்த மாதிரி இதுவும் ஒரு தெர்மல் இன்சுலேட்டர்ஸ். ஸோ சம்டைம்ஸ் இட் ஈவன் ends in explosion. அது வெடிக்கிறது கூட வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது எப்படி என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். ரைட். ப்ரிவென்ஷன் எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணலாம், எப்படி ஸ்லெட்ஜ் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் பை யூசிங் சாஃப்ட் அண்ட் வாட்டர். நான் சாஃப்ட் அண்ட் வாட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னாக்க ஸ்லெட்ஜ் ஃபார்மேஷன் நடக்காது, ப்ராப்ளமே இல்லை. பை ப்ளோ டவுன் ஆப்ரேஷன். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் டெக்னிக். ப்ளோ டவுன் ஆப்ரேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரீப்ளேசிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் பை ஃப்ரெஷ் வாட்டர். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், இந்த ஸ்லெட்ஜ் ப்ராப்ளம் வராது. ஒரு வாட்டரை நம்ம கண்டினியூஸாக ஹீட் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த வாட்டர்ல உள்ள சால்ட் கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் சரிங்களா. அப்போ நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது அந்த சால்ட் இன்க்ரீசஸ் வந்து என்ன ஆயிடும், குறையும். நெக்ஸ்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்கேல் ஃபார்மேஷன் பை யூசிங் ஆசிட்ஸ் லைக் HCl, H2SO4, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபரிக் ஆசிட் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க அந்த ஸ்கேல் வந்து அந்த ஆசிட்ல டிசால்வ் ஆகிடும். ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸ்கேல் ஃபார்மேஷன் கேன் பி ப்ரிவென்டட் பை எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் and internal treatment. Let me see. Disadvantages of scale formation. What are the disadvantages of scale formation? Wastage of fuels. எப்படி wastage of fuel வந்து waste ஆகுது? எப்படி waste ஆகுது? Scales are poor conductors of heat. அது வந்து ஹீட்டை கண்டக்ட் பண்ணாது. அப்போ பாய்லர் நம்ம எரிச்சிட்டு இருப்போம், ஃப்ளேம் நம்ம பாய்லருக்கு கொடுத்துட்டு இருப்போம், அது வந்து ஹீட்டை கண்டக்ட் பண்ணாதனால சுடுதண்ணிக்கு ஹீட் போகாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், வேஸ்டேஜ் ஆஃப் ஃபியூவல்ஸ். த ஆக்டர்ஸ் இன்சுலேட்டர்ஸ் அண்ட் ரெடியூசஸ் த ரேட் ஆஃப் ஹீட்டிங். நம்ம சொன்ன கான்செப்ட் தான். தே காசஸ் இன்க்ரீஸ் இன் ஃபியூவல் கன்சம்ஷன். அப்போ போகாதனால 1 மணி நேரத்தில் கொதிக்க வேண்டிய தண்ணி 2 மணி நேரத்தில் கொதிக்கும். 2 hours டைம் இருக்கும். அப்போ அந்த 1 ஹவருக்கான ஃபியூவல் வேஸ்ட். ஸோ வேஸ்டேஜ் ஆஃப் ஃபியூவல்ஸ். திக்னஸ் ஆஃப் ஸ்கேல், அந்த இன்னர் வால்ஸ்ல இருக்க திக்னஸ் 0.325 இருந்தது அப்படின்னா வேஸ்டேஜ் ஆஃப் ஃபியூவல் 10% இருக்கும். அதுவே 0.625னா 15%, 1.25னா 50%, 2.5னா 80%. 12 மில்லிமீட்டர் திக்னஸ் ஸ்கேல் இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட 150 டபுளை விட 3 மடங்கு டபுளை விட கூட அவங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா வேஸ்டேஜ் ஆஃப் ஃபியூவல் இருக்கும். ரைட். டிக்ரீஸ் இன் எஃபிஷியன்சி. ஸ்கேல்ஸ் மே சம்டைம்ஸ் டெபாசிட் இன் த வால்ஸ் அண்ட் கண்டென்சர்ஸ். அந்த பாய்லர்ல இருக்க வால்ஸ்லையும் கண்டென்சர்ஸ்லையும் அதில் போய் என்ன ஆயிரும், டெபாசிட் ஆயிரும். These results in decrease in efficiency of the boilers. அதனால பாய்லரோட எஃபிஷியன்சி ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். இட்ஸ் பாய்லர் எக்ஸ்ப்ளோஷன். When thick scales are formed in the boiler, minute crack may be formed in the boiler due to overheating. Thickness of the scale அதிகமாயிடுச்சு அப்படின்னா நம்ம டெம்பரேச்சர் ஜாஸ்தி கொடுப்போம், ஃப்ளேம் ஜாஸ்தி கொடுப்போம். அப்போ ஃப்ளேம் ஜாஸ்தியாக கொடுக்கும்போது அந்த ஸ்கேல் ஃபார்மேஷன் நடந்திருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்கேல் ஃபார்ம்ல மைன்யூட் கிராக் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி மைன்யூட் கிராக் ஏற்பட்டால் என்ன நடக்கும்? This may lead to sudden contact of water with overheated iron plates. ஹீட் பண்ணக்கூடிய அயன் பிளேட்ஸ்ல திடீர்னு வாட்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க ஓவர் ஹீட் அயன் பிளேட்ஸ்ல போய் டச் பண்ணும். அப்போ this lead to sudden formation of large amount of steam and sudden high pressure. இதனால என்ன நடக்கும்?
லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்டீம் கிடைக்கும். அப்போ ப்ரெஷர் ஜாஸ்தியாகும். ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா விச் மே ஈவன் காஸ் பாய்லர் எக்ஸ்ப்ளோஷன். பாய்லர் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறதுக்கே வாய்ப்பு அதிகம். Priming and foaming. What is priming? Due to rapid boiling, the steam may carry some water droplets along with it. I repeat, due to rapid boiling, continue boil பண்ணிட்டே இருக்கும்போது the steam may carry some water droplets along with it. தண்ணி கொதிக்க வைக்கிறோம், ஸ்டீம் போகுது, ஸ்டீமை கூல் பண்ணி நம்ம பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டரை நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அதே ஓவர் ஹீட் அதிகமாக குடிக்கும் போது என்ன ஆகும், சம் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் தெரிச்சு ஸ்டீமோட சேர்ந்து வாட்டர் ட்ராப்லெட்டும் சேர்ந்து மேலே போயிடுது. திஸ் இஸ் கால்டு வெட் ஸ்டீம். ஸ்டீமோட சேர்ந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸும் சேர்ந்து போயிடுது. த ப்ராசஸ் ஆஃப் வெட் ஸ்டீம் ப்ரொடக்ஷன் இஸ் கால்டு பிரைமிங். அது பேர் தான் பிரைமிங். இட் கேன் ரெடியூஸ் த ஹீட் ஆஃப் த ஸ்டீம் அண்ட் காஸ் கரோஷன் இன் த பைப்லைன்ஸ். ஸ்டீமோட ஹீட்டை ரெடியூஸ் பண்ணிடும். ஏன்னா இது வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இல்லையா, ஸ்டீம் வந்து ஹீட்டாக இருக்கும். ஸோ இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் போய் ஸ்டீமை வந்து என்ன பண்ணிடும், அப்சர்வ் பண்ணிடும். அப்போ டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், குறையும். நெக்ஸ்ட் கரோஷன். வாட்டர் பைப்லைன்ஸ்ல போய் இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்க அது காற்றுல உள்ள ஆக்சைடோட ரியாக்ட் பண்ணி கரோஷன் நடந்துடும். ஸோ கரோஷன் இந்த பைப்லைன்ஸ். இந்த பிரைமிங் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம். முன்னாடி இந்த பவன்டோ ஆட் நீங்க டிவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பவன்டோ வந்து ஒரு கிளாஸ்ல ஊதுற மாதிரி காமிப்பாங்க. அந்த பவன்டோ கிளாஸ்ல ஊற்றும் போது அந்த கிளாஸ் ஃபில் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மேலே இந்த நுரை அப்படியே ஃபுல் ஆகும். அந்த சம் வாட்டர் ட்ராப்லெட்ஸ், அந்த பவன்டோ ட்ராப்லெட்ஸ் மேலே தெரிக்கிற மாதிரி அந்த ஆட்ல காமிச்சிருப்பாங்க. நீங்களாம் பார்த்துட்டு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதை வந்து பிரைமிங் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஊதும்போது அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அது வந்து மேலே தெரிக்கும் போது அது அப்படியே வந்துடுது. சரி, பிரைமிங் இஸ் காஸ்டு பை பிரசன்ஸ் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்டு சாலிட்ஸ். தண்ணியில் டிசால்வ்டு சாலிட்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா, ஹை ஸ்டீம் வெலாசிட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா, சடன் பாயிலிங் எடுத்தோடனே, அதாவது எப்பவுமே ஒரு விஷயத்த ரேப்பிடா மெதுவாக ஈவனா பாயில் பண்ணணும். நம்ம எடுத்தோடனே ஃப்ளேம் அதிகமாக வச்சு சடன் பாயிலிங். அதனால இம்ப்ராப்பர் பாய்லர் டிசைன். பாய்லருக்கும் சம் டிசைன் இருக்கு. ஸ்கொயரா ஒரு பாய்லர் டிசைன் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ பாய்லர் அந்த மாதிரி ஒரு இம்ப்ராப்பர் பாய்லர் டிசைனால ஹை வாட்டர் லெவலில் வந்து பாய்லரோட மார்க் மேக்ஸிமம் வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னாக்க இந்த பிரைமிங் நிறைய இருக்கும். தண்ணி கொதிக்கும் போது வாட்டர் லெவல் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஸ்டீமோட சேர்ந்து வெளியே போயிடும். ஸோ நம்ம வாட்டர் லெவலில் நம்ம ஃபுல்லாக வைக்க முடியாது. பிரைமிங் கேன் பி ப்ரிவென்டட் பை. எப்படி இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம், பிரைமிங் நடக்காம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, யூசிங் ட்ரீட்டட் வாட்டர். ஏற்கனவே ட்ரீட் பண்ண வாட்டரை யூஸ் பண்ணலாம். கண்ட்ரோலிங் த வெலாசிட்டி ஆஃப் ஸ்டீம் வெலாசிட்டியை கண்ட்ரோல் பண்ணணும். மெயின்டைனிங் த லோ வாட்டர் லெவல், ஹை வாட்டர் லெவல் இல்லாமல் லோவாக மெயின்டைன் பண்ணணும். ப்ராப்பர் பாயிலிங், சடன் பாயிலிங் இல்லாமல் கிராஜுவலாக ஹீட் பண்ணணும். குட் பாய்லர் டிசைன் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ரைட். ஃபோமிங். இப்போ திஸ் இஸ் ஆல்சோ சிமிலர். If oils and greases are present, they produce stable bubbles on the water surface. நம்ம பாய்லர்ல வாட்டர்ல greases or oils இது இருந்தது அப்படின்னா என்ன ஆகும், ஒரு ஸ்டேபிள் வாட்டர் பபுளை வந்து அது கிரியேட் பண்ணிடும். அந்த பபுளை வந்து பிரேக் பண்ண முடியாது. திஸ் வில் இன்க்ரீஸ் த வெட் ஸ்டீம் ப்ரொடக்ஷன். திஸ் இஸ் நவ் ஃபோமிங். இது வந்து என்ன ஆயிரும், வெட் ஸ்டீமோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிடும். அப்போ பிரைமிங்கை வந்து இது ஜாஸ்தி ஆகிக்கணும். அப்போ தண்ணியில் வந்து என்ன இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா ஆயில் அண்ட் கிரீசஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். Foaming is caused by presence of oil and grease, presence of finely divided sludge particles, presence of soapy substances. இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே நம்ம இந்த ப்ராப்ளம் வராது. Foaming can be prevented by. எப்படி எல்லாம் ஃபோமிங் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஆடிங் ஆன்டி ஃபோமிங் ஏஜென்ட்ஸ். ஆன்டி ஃபோமிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா இந்த ஃபோமிங் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை என்ன பண்ணிடலாம்னா ரிமூவ் பண்ணிடலாம். அதான் வந்து சிந்தட்டிக் பாலிஅமைட்ஸ், கேஸ்டர் ஆயில் இதெல்லாம் வந்து அவங்க ஆட் பண்ணாங்கன்னா ஆன்டி ஃபோமிங் ஏஜென்ட்ஸ் அதை என்ன பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும். கோகுலன்ஸ் எக்ஸாம்பிள் அலுமினியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் அலுமினேட், ஃபெர்ரோசல்ஃபேட். கோகுலன்ஸ்னா என்ன அப்படின்னா, there is one kind of chemical compound. The example aluminum hydroxide ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். அந்த கெமிக்கல் காம்பவுண்டை நம்ம வாட்டர்ல போடும்போது அதில் உள்ள இம்ப்யூரிட்டிஸை என்ன பண்ணிடும் அப்படின்னா ஒன்னாக்கி பல்ஜியா கொடுத்துரும். சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸா தனித்தனியா இருக்கிறத ஒன்னு, இப்போ டஸ்ட் தனித்தனியா இருக்கு, நம்ம வந்து இந்த கோகுலண்ட் ஆட் பண்ணோம்னா அதெல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு ஒரு பெரிய பல்ஜி பார்ட்டிகலா நமக்கு கிடைச்சிடும். அப்போ நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணலாம். அதான் கோகுலன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் காஸ்டிக் எம்பிரிட்டில்மெண்ட். Caustic embrittlement means intercrystalline cracking of boiler metal. During the external treatment of lime soda process, the boiler water usually contains a small proportion of sodium carbonate.
வாட்டர்ல ஆல்ரெடி சோடியம் கார்பனேட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், சரிங்களா, ஸ்மால் அமௌண்ட். அது என்ன பண்ணுது அப்படின்னா, இன் ஹை ப்ரெஷர் பாய்லர்ஸ் திஸ் அண்டர்கோஸ் டீகம்போசிஷன் டு கிவ் NaOH. சோடியம் கார்பனேட் என்ன வாட்டர்ல இருக்கு, அது ஹை ப்ரெஷர்ல டீகம்போஸ் ஆகி சோடியம் ஹைட்ராக்சைடா கிடைச்சது. அதுக்கான ரியாக்ஷன் பாருங்க. சோடியம் கார்பனேட் Na2CO3 பிளஸ் H2O ரியாக்ட் பண்ணி 2NaOHம் CO2வும் கிடைக்குது. CO2 கேஸ் எவாபரேட் ஆகுது, 2NaOH கிடைக்குது. அந்த ரியாக்ஷன் சால்வ் பண்றதுக்குலாம் ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்கு, நான் சொல்லித்தரேன். இப்போ ஒன்றும் இதுல சிம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், இதுக்கு சார்ஜ் எப்படி கொடுப்பீங்க, Na பிளஸ் CO3 மைனஸ், அப்போ H2O எப்படி பிரியும், H பிளஸ் OH மைனஸ். இங்க Na வந்து பிளஸ்ஸா இருக்கு, CO மைனஸா இருக்கு, அங்க H பிளஸ்ஸா இருக்கு, OH மைனஸா இருக்கு. ஆப்போசிட் சைன் ஆல்வேஸ் அட்ராக்ட்ஸ். அப்ப இங்க உள்ள பாசிட்டிவ் சார்ஜை அங்க உள்ள நெகட்டிவ் சார்ஜோட அட்டாச் பண்ணணும், இங்க உள்ள நெகட்டிவ் சார்ஜை அங்க உள்ள பாசிட்டிவ் சார்ஜோட அட்டாச் பண்ணணும், அவ்வளவுதான். பாருங்க, Na வந்து பிளஸ்ஸா இருக்கு, இங்க OH மைனஸா இருக்கு, அப்ப NaOH. ஃபர்ஸ்ட்ல CO வந்து மைனஸா இருக்கு, அங்க பிளஸ்ஸா இருக்கு, ஸோ CO2. ஓகே, திஸ் NaOH மேக் வாட்டர் மோர் காஸ்டிக் which flows into minute hair cracks and crevices usually present in the inner walls of the boiler material and get converting into sodium ferrate. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பாய்லர் மெட்டலோட சேர்ந்து ரியாக்ட் பண்ணி சோடியம் ஃபெரைட், அயன் பாய்லர் வந்து அயன்ல மேக் பண்ணிருக்கோம் இல்லையா, ஸோ NaOH அயனோட ரியாக்ட் பண்ணி சோடியம் ஃபெரைட்டா நமக்கு கொடுத்துருது. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் கரோஷன் தான். திஸ் காசஸ் பிரிட்டில்மெண்ட் ஆஃப் பாய்லர் பார்ட்ஸ். பிரிட்டில்மெண்ட்னா உடையிறது, பாய்லர் பார்ட்ஸ் டேமேஜ் ஆகும். particularly stressed parts like bends, joints, rivets, இதெல்லாமே ப்ராப்ளம் ஆகும். காசிங் ஈவன் ஃபெயிலியர் ஆஃப் த பாய்லர், பாய்லரே ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. பாருங்க, அயன் Fe இது பாய்லர் மெட்டீரியல். நமக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல உள்ள ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் NaOH ரெண்டு ரியாக்ட் பண்ணி சோடியம் ஃபெரைட்டும் H2வும் கிடைக்குது. Caustic embrittlement can be prevented by using sodium phosphate as softening agent instead of sodium carbonate. Sodium carbonate பதிலாக sodium phosphate யூஸ் பண்ணோம்னா இந்த ப்ராப்ளம் வராது. Adding tannin, lignin to the boiler water which blocks the cracks. இந்த மெட்டீரியல்லாம் ஆட் பண்ணோம்னா அந்த கிராக்ஸை போய் இது வந்து பிளாக் பண்ணிடும். Maintaining pH between 8 and 9. இப்போ pH வந்து 8 and 9 ஆகணும். pH பற்றி நம்ம தெரியும், வாட்டரோட குவாலிட்டியை நம்ம சொல்லக்கூடாது, அசிடிக்கா பேஸா அப்படின்னு சொல்லக்கூடியது pH. pH 7 இருந்தா அது வந்து நியூட்ரல், அதிகமா இருந்தது அப்படின்னா அல்கலி ஆர் பேஸ், கம்மியா இருந்ததுன்னா ஆசிட். ஸோ இப்போ இது வந்து அல்கலி வாட்டர் தான் இது யூஸ் பண்ண முடியும். ஆடிங் சோடியம் பாஸ்பேட் டு த பாய்லர் விச் பிளாக் ஹேர் கிராக்ஸ். சோடியம் சல்ஃபேட் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ஹேர் கிராக்ஸை பிளாக் பண்ணிடும். சாஃப்ட்னிங் ஆர் கண்டிஷனிங் மெத்தட்ஸ். வாட்டர் வந்து சாஃப்ட் பண்ண போறோம், சாஃப்ட் அண்ட் வாட்டரா மாற்ற போறோம், அதான் சாஃப்ட்னிங் அண்ட் கண்டிஷனிங் மெத்தட். There are two methods, that is external conditioning and internal conditioning. The process of removal of hardness producing salts from water is known as softening. The process of removal of hardness producing salts. ஒரு வாட்டர்ல hardness producing salts ரிமூவ் பண்றோம், அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் softening or conditioning. External conditioning. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்டர்னல் கண்டிஷனிங் பத்தி பார்க்க போறோம். அது அயான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ், பேர்லயே இருக்கு, அயான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ். இப்போ என்ன பண்ண போறோம், அயானை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம், அதுக்கு பேர் தான் ப்ராசஸ். சாரி, அயானை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம், அதுதான் ப்ராசஸ். This process removes almost all the ions, both cations and anions present in the water. Demineralized water does not contain both anions and cations. வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஆனியன்ஸையும் கேட்டயான்ஸையும் ரிமூவ் பண்ண போறோம். Demineralized waterல எப்பவுமே anion and cations இருக்காது, அதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க, the soft water is not a demineralized water whereas a demineralized water is a soft water. I repeat, thus soft water is not a demineralized water whereas a demineralized water is a soft water. அப்படின்னா என்ன சொல்றாங்க, சாஃப்ட் வாட்டர்லாம் டீமினரைஸ்டு வாட்டர் கிடையாது, ஆனா டீமினரலைஸ்டு வாட்டர்லாம் சாஃப்ட் வாட்டர்னு சொல்றாங்க. சொல்றாங்க சாஃப்ட் வாட்டர்லாம் டீமினரலைஸ்டு வாட்டர் கிடையாது, ஆனா டீமினரலைஸ்டு வாட்டர்லாம் சாஃப்ட் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது ஈஸியா புரியுற மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. மினரல் வாட்டர் நமக்கெல்லாம் தெரியும், நம்ம ட்ரிங்கிங் பர்பஸ் யூஸ் பண்ணக்கூடிய மினரல் வாட்டர், சரிங்களா. நாம குடிக்கிற தண்ணி எல்லாம் மினரல் வாட்டர் கிடையாது, ஆனா மினரல் வாட்டர்லாம் குடிக்கிற தண்ணி. இப்போ புரியும்னு நினைக்கிறேன், ரைட். நெக்ஸ்ட் அயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ். ரெசின்ஸ் அப்படின்னா பிசினாலும் அது வந்து அயானை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும், அது என்ன பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். அயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, தீஸ் ஆர் லாங் செயின்
cross-linked insoluble organic polymers with microporous structure and having replaceable functional group. இப்போ ஒன்னொன்னா பார்ப்போம். These are long chain. Long chain னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? பெரிய செயினா இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னாக்க இப்போ நம்ம பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 17 linked chain கார்பன். சரிங்களா? இப்போ என்ன 17 ஒரு பெட்ரோலோட ஸ்ட்ரக்சர் எழுது அப்படின்னாக்க கார்பன் 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 17 கார்பன் போடணும். அதான் ஸ்ட்ரைட் லிங்க் லாங் செயின். அந்த மாதிரி லாங் செயினா இருக்கும் அயன் எக்ஸ்சேஞ்சர் ரெசின். அது மட்டும் இல்ல கிராஸ் லிங்க்டு. கிராஸ் லிங்க்னா என்ன? மேல ஒரு 17 செயின் போகும், கீழே ஒரு 17 செயின் போகும், இடையிலையும் சிஹெச் இருக்கும். ரயில் தண்டவாளம் மாதிரி மேல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், கீழே ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் நடுவுலையும் என்ன இருக்கும் அப்படின்னாக்க ஆட்டம்ஸ் இருக்கும். சரிங்களா? ரைட். அதான் கிராஸ் லிங்க்டு இன்சாலிபிள் ஆர்கானிக் பாலிமர்ஸ். அப்போ அது என்ன ஆகாது? கரையாது. இன்சாலிபிள் வித் மைக்ரோபோரஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நுண்ணிய துளை. மைக்ரோபோரஸ்னா மிக நுண்ணிய துளையோட ஸ்ட்ரக்சர். சரிங்களா? வடிகட்டலாம் தண்ணீரை. அதான் மைக்ரோபோரஸ் ஸ்ட்ரக்சர். அண்ட் ஹேவிங் ரீப்ளேசபிள் ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப்பை என்ன பண்ணலாமா? ரீப்ளேஸ் பண்ணலாமா? ரீப்ளேசபிள் ஃபங்க்ஷனல் குரூப். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனல் குரூப்னா என்ன? ஃபங்க்ஷனல் குரூப் is a group which is responsible for the whole structure, whole compound. இப்போ வந்து CH3 CH2 OH இல்ல CH3 CH2 CH3 CH2 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 என்ன வேணா இருக்கட்டும். சரிங்களா? ஒரே ஒரு OH that is alcohol, ஒரே ஒரு CHO ஆல்டிஹைட் வந்துருச்சு அப்படின்னாக்க அந்த OH அந்த ஆல்கஹாலும் ஆல்டிஹைடும் அந்த ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் அதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். அதுதான் அந்த காம்பவுண்ட் என்ன செய்யணும், அது என்ன பண்ணணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணக்கூடியது விச் இஸ் ரெஸ்பான்சிபிள். அதுதான் வந்து ஃபங்க்ஷனல் குரூப். CH3 CH2 OH CH3 CH2 CHO அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்கஹாலா ரியாக்ட் பண்ணும், செகண்ட் ஒன் ஆல்டிஹைடா ரியாக்ட் பண்ணும். ரெண்டுக்கும் சேஞ்ச் என்ன? OHும் CHO மட்டும்தான். இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். இதெல்லாம் பேசிக் விஷயம், கொஞ்சம் தெரிஞ்சுட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனால சொல்றேன். ஓகே. அதில் ஒரு 2 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன? கேட்டையான் எக்ஸ்சேஞ்சர், ஆனையான் எக்ஸ்சேஞ்சர். கேட்டையான் எக்ஸ்சேஞ்சர்ல அசிடிக் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும். ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அவசியமே இல்லை, ஈஸியா பாஸ் பண்ணலாம். ரைட். கேட்டையான் எக்ஸ்சேஞ்சர்ல அசிடிக் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும், ஆனையான் எக்ஸ்சேஞ்சர்ல பேசிக் ஃபங்க்ஷனல். கம்பேர் பண்ணி படிச்சா ஈஸி. ஆனையான் ஃபங்க்ஷனல் குரூப்ல பேசிக் குரூப் இருக்கும். ரைட். அசிடிக் ஃபங்க்ஷனல் குரூப் என்னென்ன இருக்கு? COH SO3H and capable of exchanging the H+ ions. நமக்கு தெரியும் ஆசிட் எப்பவுமே H+ கொடுக்கும், பேஸ் எப்பவுமே OH- கொடுக்கும். H+ கொடுத்தா அதுதான் லூயிஸ் ஆசிட், H+ கொடுத்தா அது ஆசிட், OH- கொடுத்தா அது பேஸ். contains of hard water. They are represented by RH+. இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை என்னன்னு ரெப்ரசென்ட் பண்றாங்க? RH+னு ரெப்ரசென்ட் பண்றாங்க. எக்ஸாம்பிள் கேட்டையான் எக்ஸ்சேஞ்சருக்கு எக்ஸாம்பிள் சல்ஃபனேட்டட் கோல்ஸ், சல்ஃபனேட்டட் பாலிஸ்டைரீன். சரிங்களா? இந்த அப்சார்ப்ஷன் எல்லாமே எப்பவுமே இந்த கோல்ஸ், சார்கோல்ஸ் அது மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. குட் அப்சார்பிங் ஏஜென்ட். சார்கோல்னா நம்ம தமிழோட தேங்காய் ஓட்டு கறி அப்படின்னு படிச்சிருப்போம், அதான் சார்கோல். சாம்பல், சிம்பிளா சொன்னா சாம்பல். ரைட். ஆனையான் எக்ஸ்சேஞ்சர். ஆனையான் எக்ஸ்சேஞ்சர்ல ஏற்கனவே சொன்னோம் பேசிக் ஃபங்க்ஷனல் குரூப் கேப்பபிள் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிங் தேர் OH- ions with anions of hot water. They are represented by R-OH- அப்படின்னு கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள் கிராஸ் லிங்க்டு குவாட்டர்னரியம் அம்மோனியம் சால்ட். கிராஸ் லிங்க்டு அதான் சொன்னேன், கிராஸ் லிங்க்டு. யூரியா ஃபார்மாலின் ரெசின் சால்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். ரைட். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபிகரை பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா இப்போ இந்த கேட்டையான் எக்ஸ்சேஞ்சர் ஃபர்ஸ்ட் ரா வாட்டர் நம்ம இங்க இருந்து கொடுக்குறோம். கேட்டையான் எக்ஸ்சேஞ்சர்ல வருது. கேட்டையான் எக்ஸ்சேஞ்சர்ல என்ன இருக்கும்? அசிடிக் ஃபங்க்ஷனல் குரூப் உள்ள காம்பவுண்ட்ஸ் இருக்கும். SO3H COOH அந்த மாதிரி அசிடிக் ஃபங்க்ஷனல் உள்ள குரூப் இருக்கும். இந்த கேட்டையான் எக்ஸ்சேஞ்சர் என்ன பண்ணோம்னா வாட்டர்ல உள்ள கேட்டையான்ஸ் ஃபுல்லா அப்சார்ப் பண்ணிடும். கேட்டையான்ஸ் ஃபுல்லா அப்சார்ப் பண்ணிருச்சுன்னா அப்போ நமக்கு வெளியில வர வாட்டர் எப்படி வரும்? கேட்டையான்ஸ் ஃப்ரீ வாட்டர், ஒன்லி ஆனையன்ஸ் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? இந்த வாட்டர் திருப்பி இங்க இருந்து எங்க போகுது? ஆனையன் எக்ஸ்சேஞ்சர் காலமுக்கு போகுது. சிலிண்டரை மட்டும் பாருங்க இப்போதைக்கு. ஆனையன் எக்ஸ்சேஞ்சர் காலமுக்கு போகுது. இந்த ஆனையன் எக்ஸ்சேஞ்சர் காலம் என்ன இருக்கும்? பேசிக் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ், நம்ம சொன்ன பேசிக் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் எல்லாம் இருக்கும். சரிங்களா? அது என்ன பண்ணும்? ஆனையன்ஸை ஃபுல்லா அப்சார்ப் பண்ணிடும். அப்போ கேட்டையான்ஸை இங்கே அப்சார்ப் பண்ணியாச்சு, ஆனையன்ஸை இங்கே அப்சார்ப் பண்ணியாச்சு. அப்போ வரக்கூடிய வாட்டர் டீஅயனைஸ்டு வாட்டரா வித்தவுட் கேட்டையான்ஸ் அண்ட் ஆனையன்ஸ் இல்லாம நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ என்ன இங்க என்ன டைல்யூட் HCl இருக்கு, இங்க என்ன டைல்யூட் NaOH இருக்கு அப்படின்னா இது ரீஜெனரேஷன் ப்ராசஸ். சரிங்களா? ஏன் ரீஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஏன் ரீஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து கேட்டையான் எக்ஸ்சேஞ்சர்ல ஒரு 100 கேட்டையான்ஸ் இருக்கு அப்படின்னா
அது ஒரு 100 கேட்டயான்ஸ் தான் என்ன பண்ண முடியும், அப்சர்வ் பண்ண முடியும். சரிங்களா, அதுக்கப்புறம் பண்ண முடியாது. ஸோ இங்க என்ன ஆரம்பிச்சிடும், கேட்டயான்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அப்ப இங்க டைல்யூட் HCl போட்டோம் அப்படின்னா டைல்யூட் HCl போய் திருப்பி கேட்டயான்ஸை ரீஜெனரேட் பண்ணணும். ஸோ நீங்க எவ்வளவு தண்ணி விட்டாலும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா கேட்டயான்ஸை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் சிமிலர்லி டைல்யூட் NaOH போட்டோம் அப்படின்னாக்க அது ஆனியன் எக்ஸ்சேஞ்சர் வந்து எக்ஸாஸ்ட் ஆயிராம ரீஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஆனியன் எக்ஸ்சேஞ்சர். ஓகே, இப்போ ப்ராசஸ் இப்படி நடக்குது. நான் ஏற்கனவே சொன்னதான், hot water is first passed through the cation exchanger column which absorbs all the cations like calcium 2 plus, magnesium 2 plus, sodium plus, then potassium plus etc. present in the hot water. RH ஏற்கனவே நம்ம சொன்னோம், RH னு ரெப்ரசென்ட் பண்றோம். சரிங்களா, இது வாட்டர்ல உள்ள காம்பவுண்ட் கால்சியம் குளோரைட், மெக்னீசியம் சல்ஃபேட், சோடியம் சல்ஃபேட். சரிங்களா இருக்கு. இப்போ RH பாத்தீங்கன்னா H வந்து பிளஸ் சார்ஜ் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா R வந்து என்ன ஆகும், மைனஸ். அப்போ Ca வந்து பிளஸ், Cl வந்து மைனஸ். இல்லை, அப்போ ஆப்போசிட் சைன் ஆல்வேஸ் அட்ராக்ட்ஸ். R மைனஸ் Ca பிளஸ், ஸோ RCa. ஹியர் H பிளஸ் Cl மைனஸ், ஸோ 2HCl. இது வந்து நீ எல்லா ரியாக்ஷன்ஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். இதே மாதிரி RH2, R மைனஸ் H பிளஸ். இப்போ Mg பிளஸ் SO4 மைனஸ். இப்போ பிளஸ் வந்து இது R வந்து மைனஸா இருக்கு, அப்போ இங்கே Mg பிளஸ், அப்போ RMg. H வந்து பிளஸ்ஸா இருக்கு, SO4 மைனஸா இருக்கு, ஆப்போசிட் சைன் ஆல்வேஸ் அட்ராக்ட்ஸ். ஸோ H2SO4 எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா, இது இன்னொரு பேசிக் கான்செப்ட் கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆக்டன் ரூல் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு, தமிழ்ல எண்ம விதின்னு படிச்சிருப்போம். சரிங்களா, என்னன்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அந்த ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் இல்லையா, SP, DF ஆர்பிட்டால் இருக்கும். அது எந்த S இருக்கலாம், P இருக்கலாம், D இருக்கலாம், F இருக்கலாம், எந்த ஆர்பிட்டால் வேணா இருக்கலாம். பட் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்டேபிள். இதுதான் வந்து ஆக்டன் ரூல். இன்னொரு ரூலும் இருக்கு, ஹாஃப்லி ஃபில்டு ஆர் ஃபுல்லி ஃபில்டு. இப்போ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல 32 ஆர்பிட்டால் எலக்ட்ரான்ஸ் வைக்கலாம் அப்படின்னா ஒன்று அது 32 ஃபுல்லா இருந்துச்சுன்னா அது ஸ்டேபிள். இல்ல 16 இருக்கு ஹாஃப்லி, சரிங்களா, 1/2 16 ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா அப்பையும் அது வந்து ஸ்டேபிள். ஸோ இப்போ இந்த NaCl எடுத்துக்கிட்டோம், NaCl H2O ரியாக்ஷன், சிம்பிள் ரியாக்ஷன் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். Na வந்து பிளஸ், Cl வந்து மைனஸ். எப்படி Na பிளஸ் Cl மைனஸ் அப்படின்னா Na அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல 9 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 8 இருந்தா போதும், ஆனா 9 இருக்கு, அப்ப அது அன்ஸ்டேபிள். அதே மாதிரி Cl பாத்தீங்கன்னா 7 தான் இருக்கும், ஸோ அதுவும் அன்ஸ்டேபிள், 8 இருந்தா தான் ஸ்டேபிள். ஸோ சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரானை குளோரினுக்கு கொடுத்துருது, கொடுக்கறனால பாசிட்டிவ் சார்ஜ் வந்து சோடியம்க்கு வருது, வாங்கிக்கிறனால நெகட்டிவ் சார்ஜ் குளோரினுக்கு வருது. சரிங்களா, இதான் Na பிளஸ் Cl மைனஸ்னு போறோம். அதே மாதிரி தான் H2O வரும். NaCl பிளஸ் H2O ரியாக்ஷன் போறோம்னு வச்சுக்கோங்க, Na பிளஸ் Cl மைனஸ், H பிளஸ் OH மைனஸ். அப்போ ரியாக்ட் பண்ண என்ன ஆகும், Na பிளஸ்ஸா இருக்கு, இந்த பக்கம் OH மைனஸா இருக்கு, அப்போ NaOH பிளஸ் HCl ரிமைனிங் உள்ளது. அவ்வளவுதான். சரிங்களா, இந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சா போதும், இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் நம்ம ஈஸியா சாப்பிடலாம், மனப்பாடமே நம்ம பண்ண வேண்டாம். இந்த கான்செப்ட் தெரிஞ்சா போதும், நமக்கு ரியாக்டன்ட் மட்டும் தெரிஞ்சா போதும், ஈஸியா ப்ராடக்ட் நம்ம எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம், மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ரைட், நெக்ஸ்ட், the cation free water is then passed through anion exchanger column which absorbs all the anions like SO2 minus, Cl minus, H3O3 minus, which absorbs all the anions like SO2 minus, Cl minus, H3O3 minus present in the water. The cation exchange columnல cation வந்து அப்சார்ப் பண்ணிருச்சு, நெக்ஸ்ட் anion exchanger columnல anions அப்சார்ப் பண்ணிருச்சு. அதுக்கான ரியாக்ஷன் ROH2 plus 2HCl gives RCl2 plus 2HO. இதுலயுமே நீங்க போடலாம். இதுல பாத்தீங்கன்னா R பிளஸ் வரும், ஏன்னா OH வந்து மைனஸ், ஸோ R பிளஸ் வரும், OH மைனஸ் வரும். HCl H பிளஸ், Cl மைனஸ், ஆப்போசிட் சைன் ஆல்வேஸ் அட்ராக்ட்ஸ். போட்டீங்கன்னா RCl2 பிளஸ் 2H2O. நெக்ஸ்ட், ரீஜெனரேஷன் ஆன் ப்ரொலாங்டு யூஸ். கண்டினியூஸா, ப்ரொலாங்டு யூஸ்னா கண்டினியூஸா நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கனால ப்ரொலாங்டு யூஸ் as all the resins are exhausted. ரெசின்ஸ்லாம் ஆயிடும், தீந்து போயிடலாம், எக்ஸாஸ்ட் ஆயிடும். அப்ப there will be no H plus or OH minus ions to exchange the unwanted ions. Unwanted ions exchange பண்ண அங்க இருக்காது. அப்ப என்ன பண்ணும், so they have to be regenerated. நம்ம ரீஜெனரேட் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அப்ப எப்படி ரீஜெனரேட் பண்றதுன்னா, நம்ம ஸ்கிரிப்ட்ல லெஃப்ட்ல வந்து cation exchanger ஆக்சியல் வச்சிருந்தோம், ரைட்ல அந்த ஃபிகரை பாத்தீங்கன்னா தெரியும். லெஃப்ட்ல cation exchanger டைல்யூட் HCl வச்சிருக்கோம், இந்த பக்கம் டைல்யூட் NaOH நம்ம வச்சிருக்கோம். சரிங்களா, இப்போ RCA cation exchanger யார் இருக்கா, Ca இருப்பாங்க, ஏன்னா அப்சார்ப் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா. சோ cation exchanger Ca இருப்பாங்க, RCA 2HCl ரீஜெனரேட் நம்ம லெஃப்ட் சைடுல இருந்து கிடைக்குது, ரியாக்ட் பண்ணி RH2 plus CaCl2 கிடைச்சிருது. சரிங்களா, இந்த ரியாக்ஷன் நம்ம எங்க பார்த்திருக்கோம் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த cation exchanger ரெசின்ல
அப்படியே உல்டாவா இருக்கும், மாறி இருக்கும். இப்போ ப்ராடக்ட் வந்து ரியாக்டண்டா இருக்கும், ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டா இருக்கும். நம்ம இந்த ஒன்றை படிச்சா போதும், இதை அப்படியே மாற்றி எழுதிக்கலாம். நம்ம வந்து திருப்பி படிக்கணும், எழுதி வைக்கணும், கஷ்டப்படணுன்ற அவசியமே இல்லை. இந்த ரீஜெனரேஷன் ப்ராசஸ் அப்படியே திருப்பி எழுத வேண்டியதுதான். ரியாக்டன்ட் ப்ராடக்ட் ஆகும், ப்ராடக்ட் ரியாக்டன்ட் ஆகும், எழுத வேண்டியதுதான். ரைட். கேட்டன் எக்ஸ்சேஞ்சர் அதே மாதிரி தான் ஆனன் எக்ஸ்சேஞ்சர் ரெசின்லையும் RCl to NaOH நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுக்குறோம். RCl to ஆனன் எக்ஸ்சேஞ்சர் காலம்ல இருக்கும். ROH2 + 2 NaCl நமக்கு கிடைச்சிடும். அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்கு? கேன் பி யூஸ்டு ஃபார் ஹை ப்ரெஷர் பாய்லர்ஸ் ஆல்சோ. ஹை ப்ரெஷர் பாய்லர்ஸ்க்குள்ள இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். இட் கேன் ட்ரீட் ஹைலி அசிடிக் ஆர் அல்கலைன் வாட்டர். இந்த மெத்தட அசிடிக் வாட்டருக்கும் யூஸ் பண்ணலாம், அல்கலைன் வாட்டருக்கும் யூஸ் பண்ணலாம், எந்த வாட்டருக்கும் யூஸ் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. We can get pure water as hardness as low as 2 ppm. 2 ppm வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா வாட்டரோட ஹார்ட்னஸை குறைக்கலாம். 2 ppm வரைக்கும் நம்ம பியூரஸ்ட் ஃபார்ம் வர கிடைக்கும். ppm அப்படின்னா பார்ட்ஸ் பெர் மில்லியன், மில்லியன்ல ஒரு பங்கு, பார்ட்ஸ் பெர் மில்லியன் தான் ppm. டிஸ்அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் அயன் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ்ல அப்படின்னா எக்ஸ்பென்சிவ், இட்ஸ் வெரி காஸ்ட்லி, விலை கூட செட்டப். Fe and Mn iron and manganese cannot be removed as they form complexes with resins. இந்த அயனும் மேங்கனீஸும் காம்ப்ளெக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணிடும். காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணி விஷயம்னா நம்மளால பிரிக்க முடியாது. கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியிலே நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க K4FeCN6 தான் ரொம்ப ஃபேமஸா. டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம், ஹைலி எக்ஸ்பென்சிவ், ரொம்ப காஸ்ட்லி. நெக்ஸ்ட் அயன் அண்ட் மேங்கனீஸை இது வந்து ட்ரீட் பண்ண முடியாது. அயன் அண்ட் மேங்கனீஸ் cannot be removed as they form complexes with resins. ஏன்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன். கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி பார்த்தோம்னா அது வந்து காம்ப்ளெக்ஸை ஃப்ரேம் பண்ணிவிடும், ஃபார்ம் பண்ணிவிடும். அப்போ K4FeCN6 பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபேமஸ் காம்பவுண்ட். கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியிலே ஃபேமஸ் காம்பவுண்ட் அதுதான். ரைட். cannot be used for turbid water as they clog the resins. turbid water அப்படின்னா கலங்கலான நீர். கலங்கலான நீரை நம்ம வந்து என்ன பண்ண யூஸ் பண்ண முடியாது. ஏன் யூஸ் பண்ண என்ன ஆகும்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது வந்து மைன்யூட் போரஸ் லைக் ஸ்ட்ரக்சர், மைன்யூட் போரஸ் வழியா அது வெளியே வரும் நம்ம படிச்சோம் சரிங்களா. அப்ப இந்த turbid water அழுக்கு வாட்டரா இருந்துச்சுன்னா அந்த மைன்யூட் போரஸ், அந்த நுண்ணிய துளைகள் எல்லாம் என்ன பண்ணிடும், இந்த டஸ்ட் போய் அடைச்சிரும். அப்ப எப்படி தனி கிளியரிங் வரும், வராது. அதனால இதை யூஸ் பண்ண முடியாது. turbid water யூஸ் பண்ணி தான் டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் ஜியோலைட் ப்ராசஸ். ஜியோலைட் ப்ராசஸ் இதுவும் வந்து சிமிலர் அயன் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் மாதிரி இது வந்து ஒரு சிமிலர் ப்ராசஸ் தான். ஜியோலைட்ஸ் ஆர் நேச்சுரலி அக்கரிங் ஹைட்ரேட்டட் சோடியம் அலுமினோ சிலிகேட்ஸ். இட்ஸ் ஜெனரல் ஃபார்முலா இஸ் Na2O Al2O3 X SiO2 YH2O. இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. இது வந்து நம்ம நேச்சுரலே அக்கறாது, நம்ம வந்து நேச்சுரலா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம், ஓவரா பிரிச்சு எடுத்துக்கலாம். பட் நேச்சுரல் ஜியோலைட்ஸ் ஆர் கிரீன் சாண்ட்ஸ் விச் ஆர் நான் போரஸ். அதுல வந்து போரஸ் நுண்ணி துளைகளே இருக்காது. அது ஒரு கிரீன் சாண்ட், ஒரு பச்சை கலர்ல ஒரு மண்ணா இருக்கும் சரிங்களா. சாண்ட்னா மண் இருக்கும். Synthetic are known as thermatate. It is porous and has gel-like structure. Synthetic zeolite அப்படின்னா அது வந்து போரஸா இருக்கும், ஜெல் மாதிரி இருக்கும், gel-like structure. Synthetic zeolite is represented by Na2Zd, sodium zeolite. Synthetic zeolite is sodium zeolite. Sodium ions which are loosely held in Na2Zd are replaced by calcium 2+ and magnesium 2+ ion present in the water. Now இப்போ ஃபிகர் பாருங்க, இதுதான் ஜியோலைட் பெட். இது வந்து ஹார்ட் வாட்டர் நம்ம இங்க இருந்து கொடுக்குறோம். இது ஹார்ட் வாட்டர் இருக்கு. ஜியோலைட் பெட்ல என்ன இருக்கும், சிந்தட்டிக் ஜியோலைட், தட் இஸ் சோடியம் ஜியோலைட் இருக்கும். ஹார்ட் வாட்டர் கொடுக்குறோம். இந்த ஹார்ட் வாட்டர் இதை கிராஸ் பண்ணி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயான்ஸை அது ரீப்ளேஸ் பண்ணிடும். ரீப்ளேஸ் பண்ணா உங்களுக்கு சாஃப்ட் வாட்டர் கிடைக்கும். இங்கேயும் அதே மாதிரி அயன் எக்ஸ்சேஞ்சில் பார்த்த மாதிரியே NaCl வந்து ரீஜெனரேஷனுக்காக யூஸ் பண்றோம். சேம் கான்செப்ட் தான். பாருங்க, when hard water is passed through the sodium zeolite kept in a cylinder, it exchanges its sodium ions with calcium 2+ and magnesium 2+. இதுல வந்து சோடியம் அயான்ஸ் வந்து என்ன பண்ணுது, ரீப்ளேஸ் பண்ணுது calcium 2+, magnesium 2+. present in the hard water to form calcium and magnesium zeolites. பாருங்க, இதுல சோடியம் ஜியோலைட் அப்படிங்கிறது காமன். இது ஈஸியா படிச்சிடலாம். ஈஸியா எப்படி படிக்கணும் அப்படின்றத சொல்லக்கூடிய விஷயம். சோடியம் ஜியோலைட் இஸ் காமன். நமக்கு இந்த ரியாக்டன்ட் மட்டும் தெரிஞ்சா போதும். இது ஈஸி. கால்சியம் பைகார்பனேட், கால்சியம் சல்ஃபேட், கால்சியம் குளோரைட், இது 3 தெரிஞ்சா போதும். கால்சியம் பைகார்பனேட், கால்சியம் சல்ஃபேட், கால்சியம் குளோரைட். அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், மெக்னீசியம் பைகார்பனேட், மெக்னீசியம் சல்ஃபேட், மெக்னீசியம் குளோரைட். கால்சியத்துக்கு பதிலாக மெக்னீசியம் போட போறோம், அவ்வளவுதான். இப்போ இதுல இது வந்து காமன் Na2Zd சரிங்களா. ரைட். இதுலயும் நீங்க பிளஸ் மைனஸ் போட்டீங்கன்னா பண்ணலாம். பாருங்க, இப்போ இது வந்து இது கால்சியம் அண்ட் மெக்னீசியம் ஃபுல்லா பிளஸ், இதுல Na2 ஃபுல்லா பிளஸ், Zd ஃபுல்லா மைனஸ். இது தெரிஞ்சாலே போதும்.
இப்போ கால்சியம் பிளஸ் அப்போ ZT மைனஸ் அப்போ ஆப்போசிட் சைன் HCO3 ZT சாரி HCO3 Na அப்போ இது அப்படி வந்துடும் சரிங்களா. அப்போ இது பாருங்க கால்சியம் சல்ஃபேட் பிளஸ் Na2ZT இது பிளஸ் இது மைனஸ் இது பிளஸ் இது மைனஸ் அப்போ கால்சியம் பிளஸ் ZT மைனஸ் ஸோ கால்சியம் ஜியோலைட் Na2 வந்து பிளஸ் SO4 மைனஸ் ஸோ Na2SO4 மெக்னீசியம் குளோரைட் மெக்னீசியம் பிளஸ் Cl மைனஸ் Na2 பிளஸ் ZT மைனஸ் ஆப்போசிட் சைன் ஆல்வேஸ் அட்ராக்ட்ஸ் மெக்னீசியம் ஜியோலைட் Na2Cl2 2 காமன் ஆறாமல் வந்துருச்சு 2 NaCl. That's all. Regeneration and prolonged use as usual. Similarly, and prolonged use, all the zeolite sodium ions are exhausted. When the sodium zeolites are exhausted, there will be no sodium ions to exchange the calcium and magnesium ions. So they have to be regenerated. Regenerated is compulsory. So they have to be regenerated. The exhaust zeolite is regenerated by treating with 10% solution of NaCl. NaCl 10% solution நம்ம கொடுத்தோம்னா regenerate ஆகும். பாருங்க calcium zeolite plus 2 NaCl plus minus Na plus Cl minus. So calcium chloride CaCl this 2 CaCl2 plus Na2 this 2 Na2ZT. Similarly magnesium zeolite plus 2 NaCl magnesium Cl2 magnesium Cl2 plus Na2ZT. Advantages: the outlet water will have least hardness around 1 to 2 ppm. 1 to 2 ppm hardness இருந்தால் தான் இதை யூஸ் பண்ண முடியும். As the zeolites can be regenerated, the method is cheap. Regenerate பண்ற மெத்தட் வந்து ரொம்ப cheap. Just 10% NaCl இருந்தால் போதும். So cheap. Operation is easy. ஈஸியாக வேலை நடக்கும். The space recommended for the setup is minimum. இடம் வந்து நமக்கு பெரிய இடம் தேவையில்லை, சின்ன இடம் தான் நமக்கு போதும். No sludge is formed during this process. Sludge ஃபார்ம் ஆகாது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். Next disadvantage: turbid water cannot be treated and it blocks the pores of the zeolite bed. Already we discussed in the ion exchange process itself. என்ன turbid water இருந்துச்சுன்னா அந்த minute pores போய் இதை அடைச்சிரும், தண்ணி கீழே வராது, ஸோ அதை யூஸ் பண்ண முடியாது. Acidic water cannot be treated as it decomposes the structure of zeolite. Acidic water இருந்தா ஆசிட் வந்து zeolite ரியாக்ட் பண்ணி என்ன ஆயிரும், டிசால்வ் பண்ணிடும், zeolite பெட்டை டிசால்வ் பண்ணிடும், ஸோ அப்போ ரியாக்ஷன் நடக்காது. Water containing FeMn iron and manganese cannot be treated as the regeneration is difficult. Iron manganese பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அது regenerate பண்றது ரொம்ப கஷ்டம். Brackish water cannot be treated because it contains sodium plus ions, so the ion exchange reaction will not occur. Brackish waterையும் நம்ம வந்து பண்ண முடியாது, ஏன்னா sodium plus ions வந்து அதில் ஜாஸ்தி இருக்கும். Next, reverse osmosis. Reverse osmosis nothing but நம்ம வந்து RO வாட்டர்னு சொல்லுவோம்ல, அதான் RO வாட்டரோட ஃபுல் ஃபார்ம் தான் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். ஓகே, வாட் இஸ் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த கீழே உள்ள ஃபிகர் பாருங்க. when two different concentration are separated by a semi-permeable membrane. When two different concentration solution is separated by a semi-permeable membrane, solvent water flows from region lower concentration to higher concentration, higher concentration. This is called osmosis. Lower concentration வந்து higher concentration போகும், அது வந்து அதுக்கு பேரு osmosis. The driving force அது போகுது இல்லையா, அந்த driving force அதுக்கு பேர் வந்து அந்த ஃபினாமினோட பேர் வந்து osmotic pressure. ஏன் வந்து போகுது அப்படின்னா osmotic pressureனால போகுது. If hydrostatic pressure in excess of osmotic pressureனால போகுது இல்லையா, அதை விட எக்ஸஸ் நம்ம என்ன பண்ண போறோம், ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் கொடுக்க போறோம். சைட்ல பாருங்க அந்த பிஸ்டன், ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் நம்ம கொடுக்கும்போது இந்த ப்ராசஸ் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுது. எப்படி ரிவர்ஸ் ஆகுது? osmotic pressure is applied on the higher concentration side. The solvent flow is reversed. That is, solvent flows from higher concentration to lower concentration. This process is called reverse osmosis. Next, this process is also known as superfiltration. Reverse osmosis இன்னொரு பேரும் இருக்கு, superfiltration or hyperfiltration. The commonly used semi-permeable membrane is cellulose acetate, cellulose butyrate. இந்த semi-permeable membrane இருக்கு இல்லைங்களா, இது வந்து செல்லுலோஸ் அசிட்டேட்டாவோ அல்லது செல்லுலோஸ் பியூட்ரேட்டோ நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அட்வான்டேஜஸ், இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, லோ கேபிட்டல் காஸ்ட், ஈஸி ஆப்ரேட்டிங், இட் இஸ் யூஸ்டு ஃபார் கன்வெர்ட்டிங் sea water into drinking water, it removes all types of impurities like non-ionic and colloidal. The lifetime membrane is
ஹை. இந்த மெம்பரினோட லைஃப் டைம் வந்து ஹை, நம்ம வந்து ரொம்ப நாளைக்கே வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் இட் கேன் பை ரீப்ளேஸ்டு வித்தின் ஃபியூ மினிட்ஸ். ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல நம்ம வந்து இது வந்து ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு சீப் மெத்தட். அதனால தான் ஹோட்டல்ஸில், வீட்டில், நம்ம எல்லா இடத்துலையுமே இந்த ஆர்ஓ ப்ராசஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம இது வரைக்கும் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸஸ், எதனால வாட்டர் ட்ரீட் பண்ணணும், என்னென்ன மெத்தட்லலாம் பண்ணணும், என்னென்ன மெத்தடில் பண்ணால் நல்லது, எது அட்வான்டேஜ், எது டிஸ்அட்வான்டேஜ், அதை பற்றிலாம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.